வணக்கம் உறவுகளே. லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோடய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி பாருங்கள். உறவுகளே, இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, உச்சனம்பட்டியில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பக்தர்கள் பால் குடம் ஏந்தி சாமிக்கு அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் பண்ணி ரொம்பவே சிறப்பாக கொண்டாடினாங்க. அதை பற்றி தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. பார்த்து கடவுளோட அருளை பரிபூரணமாக பெற நாங்கள் எப்பவும் போல் லக்ஸ் விலாக் மூலம் வாழ்த்துறாங்க. பார்த்து நீங்களும் சாமியோட அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். பால் குடம் ஏந்தி உரிமை மேலதாளத்தோட சாமி அருள் இறங்கி ரொம்பவே பக்தர்கள் அவங்களோட நேர்த்திக்கடனை ரொம்ப நேர்த்தியாக செலுத்திட்டுருக்குறாங்க. சித்ரா பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது. அதாவது கண்டிப்பாக நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பாவ புண்ணிய கணக்கை சித்திரகுப்தன் அன்னைக்கு தான் கணக்கிடுவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அதனால் சித்ரா பௌர்ணமி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. ஒரு கடத்தல் கிடையாது. இப்படி போக பார்த்து கடவுளோட அருளை பரிபூரணமாக பெற்றிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் தாய் அழகி மகாலட்சுமி, அதாவது எங்கள் குலதெய்வங்க சித்ரா பௌர்ணமி வழிபாடு பார்த்து மகாலட்சுமி தாயாரோட அருளை பரிபூரணமாக பெற்றிருக்கங்க. எவ்வளோ ஒரு அழகாக தீபாராதனை நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமான சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ரொம்பவே அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க. பார்க்குற உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கட்டும். மகிழ்வித்து மகிழ்வோம்.